உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா. நான் டிஎம்கே பத்தி சொல்றேன், வச்சுக்காங்க. உங்களுக்கு போன செய்தி நான் குமார் அவசரப்பட்டிய உங்க தலையத்துக்கு போகணும். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது. குச்சமே இல்ல. கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை, குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம, இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட, அதாவது ஆளுங்கட்சி, இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து, மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது. மரியாதை நடந்துக்க, போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.